அதேமாரி பிரிவினைகள், கணவனும் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, பிள்ளைகள் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு வழி போகக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா தான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸாக. ஆனால் நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய வாழ்க்கையில் நானும் கண்ணார கண்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், விபத்து, துன்பம், எது வந்தாலும் நம்ம ஆண்டை விட்டு விலகாத போது நம்ம ஜெயிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பூமி ஒரு நாள் வாய்க்க ஃப்ரெண்ட்ஸ், மிஞ்சி போனால் 100 வாய்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100 வாய்க்கு வரலையும், 100 வருஷம் வரலையும். ஆனால் நம்ம பறந்து போகும்போது நித்தியமாக சதா காலமாக யுகமாக நம்ம இங்கேருந்து நம்ம மறிச்சு போன நம்ம கணவனும் மனைவியோ பிள்ளைகள் நம்ம பறந்து போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிவினைகள் இருந்தாலும் அந்த பிரிவினைகள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒரு நாள் மனதில் வேறு வாய்ப்பு இருக்குது. வரனோட கவலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம உறுதியாக கர்த்தருடைய பார்வை நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பரவலாற்றி நித்தியமாக ஒரு நாள் 2 நாள் யுகமாக ஒரு நாள் 2 நாள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யுகமாக ராஜாத்திக்கான சந்தோஷமாக சமாதமாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். அதனால் நான் தயவுசெய்து ஒரே கஷ்டம் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி சோர்ந்து போகக்கூடாது, நம்ம ஆண்டு விட்டு விலகக்கூடாது, ஆண்டு சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக உண்மையாக காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நம்ம அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோபு போல் நம்ம உறுதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யோபு கடைசி வெற்றி அடைஞ்சார். பிசாசு தோற்று போயிட்டான். பிசாசு தான் யோபு ஏமாறுற ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட நம்ம அப்படி நம்ம வழிவிலைக்கு போயிட்டோமா பிசாசரை ஏமாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசரை ஏமாறும் போது பிசாசு சந்தோஷப்படுவோம், ஆண்டவர் துக்கப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம விசுவாசத்துக்கு போகாமல் இருக்கும்போது கடவுளை உறுதியாக கொள்ளும்போது நமக்கு பெரிய சந்தோஷம், சமாதானம் இந்த பூமியில ஒரு வித்தியாசத்தை காண்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம தலை நிம்மதி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பரலோகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கடவுள் ஒரு காலமாக அப்படியே எப்பயுமே துன்பத்தை அனுமதிக்க மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பேர் துன்பம், துயரம், உபத்திரம், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம பலப்படுத்தி நம்ம அவர்கிட்ட விலகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம ஒருவேளை நமக்கு சுச்சுவேஷன் நடக்கும்னு தெரியாமல் ஆண்டு இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோர்ந்து போனால் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுள் நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறது இந்த பூமியிலே அநேகருக்கு முன்பாக நம்ம பிள்ளைகள் வழியாக நம்ம சந்ததியிலேயே நம்ம நிரூபிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அநேகருக்கு சாட்சியா, அநேகருக்கு உண்மையாக சாட்சியா, அநேகருக்கு நம்ம ஆஸ்வமாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இக்கால பாடுகள் வருங்கால மகிமைக்கு ஈடாகாதுன்னு சொல்லிட்டு ரோமர் 8ஆம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வருகிற பாடு உபத்திரத்தில் நம்ம உறுதியாக நின்று நம்ம ஜெயிச்சு பிசாசு கட்டு நம்ம ஏமாறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசாசு தோற்கடிக்கணும். ஒரு வசனம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொண்டாந்ததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம எவ்வளோ பாடு உபத்திரம் வந்தாலும் நம்ம கடவுள் பின்மாட்டத்தை போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, பிசாசோட ஏமாறக்கூடாது. பிசாசு தோற்கடிச்சு நம்ம ஜெயம்னா இந்த வாய்க்கு ஓட்டம் இந்த வாய்க்கு